கேமிங் ஃபோன்லேயே அல்டிமேட் ஃபோனுன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபோனோட லுக்கை பாருங்கள். கேமிங்க்கு எப்படி ப்ரோ இருக்கும்? இது வந்து கேமிங்க்கு பக்கா. இது கேமிங் ஃபோன் தான். ஒட்டாவது GT30 Pro RGB லைட்னிங் 100. நீங்கள் ஆன் பண்ணி காட்டலாமா? நம்ம வந்து ஹோல்டு பண்ணுமா? ஹோல்டு பண்ணு. இங்கே வீடியோ அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அங்கேயே கட் பண்ண சொல்லிட்டாங்க. வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆஃப் பண்ணிட்டேன். வெல்கம் பேக் ஏகே பார்ட்னர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். நான் தான் உங்கள் ஏகே. சவுதி அரேபியாலேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம மொரபா லூலுக்கு போக போகிறோம். அதில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பத்தாலே நம்ம வந்து நிறையா மொபைல்ஸ் காட்டியிருப்போம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி, புது கம்பெனியான மொபைல்கள்லாம் இங்கே இருக்குது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஹானர் 400 எலைட் என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒரே லொக்கேஷன் காட்டினா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வந்திருக்க இதுதான் மொரபா லூலு. இருக்கிறதுலே பெரிய லூலு தான். இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வந்து நம்ம இந்த மாலுக்கு அடிக்கடி வந்திருக்கோம். சரி, இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாலை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க மாலும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக மொரபா லூலுக்கிட்டே வந்துட்டோங்க. பாருங்கள், தெரியுதா? இது வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போகக்கூடியது. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேட்டில் வந்து உங்களுக்கு மெயின் கேட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நம்ம வந்து காரை வந்து பயங்கரமாக பார்க் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த பார்க்கிங்குள்ளே நம்ம போய் பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க நம்ம பார்க்கிங்காண்டி நம்ம எவ்வளோ நேரம் சுற்றுறோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங். எல்லாம் பார்க்கிங்காண்டி வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, ப்ரோ நீங்கள் வீடியோ ரொம்ப நாளாக பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி உள்ள வரணும். என்ன ப்ரோ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒர்க் பிஸினால நம்ம வந்து வீடியோ பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இதுக்கு மேலே கண்டினியூ நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். டோன்ட் வரி. இப்போ நம்ம மாலுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், பார்க்கிங்கையும் வந்தாச்சு. சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பார்க்கிங் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்க் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி எடுக்கவும் இன்னொரு வண்டியை கொண்டு விட்டுறாங்க. வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. சுற்றி இல்லை. பாருங்கள், இங்கே மாலுக்கு வந்தாலே இந்த பார்க்கிங் தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. சரி வாங்க, நம்ம இதோட இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளேருந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம வந்து பார்க்கிங் தேடியே தான் பெரிய வேலையாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேடி பிடிச்சி நம்மளுக்கான பார்க்கிங் இங்கே போட்டாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மச்சான் முன்னால் போகிறாங்க. உள்ளதாங்க நம்ம மாலு. எப்படி இருக்குது என்ன அதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னுக்கூட்டி யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மாறி சொல்லணும்னு நினைக்காதீங்க. புதுசாக வந்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாலுக்குள்ளே வந்தாச்சு. நீட்டாக இருக்குது பாருங்கள். மக்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ஆஃபரும் போட்டிருக்காங்க. அதே நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஏதோ ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதே என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம். சரியா? சரி வாங்க. பாருங்க, இதோட கூட்டம் பயங்கர இருக்குது. இதில் சுட்டு கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மால்லே நல்ல ஹையஸ்ட்டில் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி செக்ஷன், மீன் செக்ஷனில் வந்து அதிக கூட்டம் இருக்கும். சரி வாங்க, நான் வந்து மொபைல் செக்ஷனில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம உள்ளேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ளிக்ஸோட GT30 Pro வந்து நம்ம ஃபோன் ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோன்லேயே அல்டிமேட் ஃபோனுன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபோனோட லுக்கை பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், பிக்சரில் பார்த்துருப்போம், நம்ம கையில் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவ்வளோ திறமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதோட டிஸ்பிளேலேருந்து அவ்வளோ தாறுமாறாக இருந்துச்சு. கேமிங்க்கு எப்படி ப்ரோ இருக்கும்? இது வந்து கேமிங்க்கு பக்கா இது கேமிங் ஃபோன் தான். இது வந்து GT30 Pro. இது மெயின்லி இது நெட்வொர்க் வருது 5G ப்ளஸ் நெட்வொர்க் வருது 5G ப்ளஸ் தான். ஓகே 5G ப்ளஸ் தான். இந்த ப்ரொசஸர் வந்துட்டு MediaTek Dimensity 8350. ஆல்சோ இந்த கிளாஸ் வந்துட்டு Gorilla 5 தான் ஒட்டாவது GT30 Pro. Okay. Yes. Gorilla 5 the glass. Also this storage வந்துட்டு 256 storage தான். ஓகே. இது வந்து GT30 Pro RGB lightning 108. நீங்க ஆன் பண்ணி காட்டலாமா? உங்களால ஆன் பண்ணி காட்டுங்க. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல எக்ஸ்ட்ரீமா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுமா? ஹோல்ட் பண்ணு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊடில் வந்து வீடியோ வந்து ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வீடியோ அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அங்கேயே கட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களோட மெயின் செக்யூரிட்டி அவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் இதோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆஃப் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஏன் வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இதை மாதிரி ஒரு யூடியூபர் வந்து இதை மாதிரி வீடியோ எடுத்து இங்கே ஒரு ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணிட்டாங்க, அந்த ரீசனுக்காண்டி நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல் அந்த ஹெட் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவங்க மூலியமாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, அதனால் அவங்க பண்ணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டோம். நாங்கள் க்ரௌடாக இருந்துச்சு, நம்ம எங்கேயும் வீடியோ ஷூட் பண்ணல அப்படியே மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, சுற்றி பார்த்துருப்பீங்க. இதே இன்ஃப்ளிக்ஸ் மொபைலில் வந்து நம்ம வந்து பத்தலை கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம அங்கே நம்ம கடைகள் இருக்குது, அங்கே வந்து நம்ம நீட்டாக வீடியோ எடுத்து போடுறதுக்கு அவங்களே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து நாட் அலோட், ஃபேமிலி வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க, அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வீடியோ பண்ண முடியாது. அந்த ரீசன்காரண்டி தான் நான் வீடியோ அங்கே கட் பண்ணிட்டு நான் மைண்ட் அப்செட் ஆகி வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, எப்படி இருந்துச்சு அங்கங்கே சொதப்பியிருக்கும். இன்ஷால்லா நம்ம வந்து நாளைக்கு வேறு வீடியோவில் இதே மொபைலை பற்றி நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சரவண பவன் பாருங்கள் எவ்வளோ அழகான, ஆனால் ஒன்று பயங்கர காஸ்ட்லிங்க. இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு தோசை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 25 ரியாலுக்கு மேலே இருக்கும், பயங்கர ரேட்டு. நம்ம இங்கெல்லாம் சாப்பிடல. நம்ம அங்கேருந்து வெளியே வந்தோடனே டேரெக்டாக என்னங்க போனோம்னு பார்த்திங்கன்னா அல்பேக்கில் போய் அல்பேக் சாப்பிட்டுட்டு, அல்பேக்கில் வந்து நக்கட்ஸ் இருந்துச்சு, நக்கட்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட வேண்டியதான். எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. நல்லா நீட்டாக பேங்கிட்டு இருந்துச்சு கண்டென்ட்டு. ஊடையில் வந்து சொதைப்பு விட்டாங்க. சரி ஓகே, அதெல்லாம் நடக்கக்கூடியது தானே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட்டில் போய் நம்ம வீடியோ எடுத்து கெத்தாக போடுவோம். சரியா, எப்படி என்னென்ன ஆஃபர் இருக்குது, என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.